வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆன்மீக ரகசியம். தாயின் மடியில் தவழ வேண்டியவன் அன்றொரு நாள் நதிமடியில் தவழ்ந்தான். ஒரு மனிதனின் வாழ்விற்கு மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்களுடைய ஆசீர்வாதம் முக்கியம். ஆனால் இவர்கள் நால்வரால் கைவிடப்பட்டவன்தான் இவன். முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி, ஆனால் முழு அண்டத்திற்கும் தன்னிடமுள்ள அனைத்தையும் கொடுத்தவன் கர்ணன். நட்பிற்காக உயிரையும் கொடுக்க துணிந்தவன். இப்படிப்பட்ட மாவீரனை மாவீரன் என்று சொல்வதற்கு மேலாக கேட்டதை கொடுக்கும் வள்ளலிற்கு எதற்காக இந்த சூழ்ச்சி கொண்டு வீழ்ச்சி அடைந்த காரணம்தான் என்ன? மாவீரனான கர்ணனை பிடித்தவர்கள் மட்டும் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். சரி, பதிவிற்குள் நுழையலாம். யுத்தத்தின் 17ஆம் நாள். பாஞ்சசான்யம், பவுண்ட்ரம், தேவதத்தம் போன்ற போர் சங்குகளை முழங்கினர். அர்ஜுனனுக்கு சாரதியாக கிருஷ்ணரும் கர்ணனுக்கு சாரதியாக சல்லியனும். அர்ஜுனனும் கர்ணனும் பயங்கரமாக யுத்தம் செய்கின்றனர். அதில் அர்ஜுனன் குபேரன் கொடுத்த அந்தர்தன அஸ்திரத்தை பயன்படுத்துகின்றான். இதை தடுக்க மாவீரனான கர்ணன் பரசுராமன் தந்த பார்கவாஸ்திரத்தை பயன்படுத்தி வென்றார். அடுத்தபடியாக கர்ணன் அனலை கக்கும் அக்னியாஸ்திரத்தை பயன்படுத்துகின்றார். இதை தடுக்க அர்ஜுனன் வாரணாஸ்திரத்தை பயன்படுத்துகின்றான். வாரணாஸ்திரம், ஜலாஸ்திரம், பவனாஸ்திரம், கஜாஸ்திரம், பார்கவாஸ்திரம் போன்ற உலகின் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை அர்ஜுனனும் கர்ணனும் பயன்படுத்துகின்றனர். இப்படியாக இவர்கள் யுத்தத்தின் நிறைவு பகுதியில் உள்ளனர். உடனே கிருஷ்ணர் தனது சூழ்ச்சியை துவங்குகின்றார். ரதத்தை கர்ணன் இருக்கும் திசைக்கு எதிராக செலுத்துகின்றார். கர்ணனும் அர்ஜுனனை பின்தொடர்ந்து செல்கின்றார். அர்ஜுனன், மாதவா, ஏன் நீங்கள் குருக்ஷேத்திரத்தில் எல்லைக்கு செல்கின்றீர்கள்? உடனே கிருஷ்ணன், நீ சற்று அமைதியாயிரு, நான் சொல்வதை மட்டும் கேள். கர்ணன் இவர்களை பின்தொடர்ந்து வரும்போது, நில் அர்ஜுனா, இதுதான் உன் வீரமா? இதற்காகவா அன்று தேவேந்திரன் உன்னை மாதா குந்தியிற்கு வரமளித்தார்? வீரம் எடுத்து செல்வது விஜயனுக்கு அழகல்ல. இதை கேட்ட அர்ஜுனன், மாதவா, ஏன் நாம் பயந்து ஓடுகிறோம்? கர்ணனை என்னால் வீழ்த்த முடியும், எனக்கு அந்த சக்தி உள்ளது. இதை கேட்ட வாசுதேவ கிருஷ்ணரோ, எதற்கும் ஒரு நேரம் வேண்டும் அர்ஜுனா. ஏன் நான் கூட காளியவான் என்ற அசுரனை ஆட்டம் காட்டி அவனை ஒரு ரிஷியின் கோபாக்னியால் வதைக்கச் செய்தேனே. மேலும் சிசுபாலனை என்னால் ஒரு க்ஷணத்தில் வதைத்துவிட முடியும். இருந்தாலும் அவன் 100 தவறுகள் செய்ததற்கு பிறகே அவனை நான் வதைத்தேன். அசுரர்களுக்கே காலம் வந்தால்தான் அவர்களை நாம் கொல்ல முடியும். கர்ணனோ கொடை வள்ளல், நீ அவனை வதைக்க முயன்றாலும் தர்மோ தர்மா ரக்ஷிதக, அவன் செய்த தர்மம் அவனை காக்கும். இவ்வாறு இவர்கள் பேசும்போது கதிரவன் மெதுமெதுவாக அந்தி சாய்ந்தான். அங்க தேசத்தின் அரசனான கர்ணனின் தேர் சக்கரம் சேற்றில் சிக்கியது. சிக்கிய சக்கரத்தை எடுக்காமல் துரோகியாய் சென்ற சல்லியன் எதற்கும் அச்சப்படாமல் சிக்கிய போர் சக்கரத்தை இந்த தேரோட்டி மகன் வெளியெடுப்பான் என கர்வமாக சொல்லி வெளியெடுக்கச் சென்றான் கர்ணன். இதுதான் நல்ல சமயம் அர்ஜுனா, இதை விட்டால் கர்ணனை உன்னால் கொல்ல முடியாது. கர்ணனை இப்போது போருக்கு அலை என கண்ணன் சொல்கிறான். உடனே அர்ஜுனன், சூரிய புத்திரனான கர்ணா, போருக்கு வா என அழைத்தான். கர்ணனோ, சற்று பொறு அர்ஜுனா, என் சக்கரத்தை நான் வெளியெடுத்ததுடன் உன்னிடம் நான் போர் புரிகிறேன் என்றான். இதை கேட்ட கிருஷ்ணர், அதற்கெல்லாம் இப்போது நேரமில்லை, உன் பானத்தை செலுத்து அர்ஜுனா என்கிறார். கர்ணன், என்ன மாதவா இது, ஏன் இந்த சூழ்ச்சி? ஆயுதங்கள் இல்லாமல் நிராயுத பாணியாய் இருக்கும் ஒருவனை தாக்குவதுதான் தர்மமா என கர்ணன் கேட்க, ஓ அப்படியா கர்ணா, எனில் நீ செய்தது சரியா? அர்ஜுனனின் மகனான அபிமன்யு ஆயுதமில்லாமல் இருந்தபோது நீ செய்ததை மறந்து விட்டாயா? ஒரு சிறுவனை வதைப்பதுதான் நீ அறிந்த தர்மமா என வாசுதேவன் சொல்கின்றார். கர்ணனோ, அன்று நான் அபிமன்யுவின் வேதனையை போக்கத்தான் இப்படி செய்தேன் மாதவா. இருந்தாலும் நான் உங்களிடம் இதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு சற்று நேரம் கால அவகாசம் கொடுங்கள், இந்த போர் சக்கரத்தை நான் வெளியெடுப்பேன். பேசிக்கொண்டிருக்கும் போதே அர்ஜுனன் அஞ்சலிங்காஸ்திரத்திற்கு கர்ணனை கொல்லும்படி ஆணையிடுகின்றார். இதை தடுக்க வேறு வழியில்லாமல் கர்ணன் பிரம்மாஸ்திரத்திற்கான மந்திரத்தை உச்சரிக்கின்றார். பரசுராமரின் சாபத்தின்படி தான் கற்ற கலையை மறக்க துவங்குகின்றார் கர்ணன்.
அர்ஜுனனால் ஏயப்பட்ட அஞ்சலிகாஸ்திரம் கர்ணனை நோக்கி பாய்ந்தது. இந்த நேரத்தில் பரமாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணர் பிரபஞ்சத்தை நிறுத்தி வைக்கின்றார். போர்க்களம் முழுவதும் சற்று அமைதியாயிருந்தது. செய்தோர்க்கு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா என கிருஷ்ணர் தனது உரையை துவங்குகின்றார். ஏன் மாதவா இந்த சூழ்ச்சி? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது? வாழ்நாள் முழுவதும் நான் தர்மத்தை பின்பற்றியே வாழ்ந்தேன். இருந்தாலும் ஏன் எனக்கு இந்த நிலை? நான் செய்த தவறுதான் என்ன? இதை கேட்ட வாசுதேவ கிருஷ்ணன், தாயிற்கு மகனும் இல்லாமல் தம்பியிற்கு அண்ணனும் இல்லாமல் உன் நிலையை கண்டு நான் கவலைப்படுகிறேன். இருந்தாலும் கர்ணா, நீ செய்த இந்த ஒரு தவறுதான் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டது. அது நீ துரியனோடு நட்பு கொண்டது. என்ன வாசுதேவா சொல்கிறீர்கள்? நட்பு எவ்வாறு அதர்மமாகும்? கிருஷ்ணர் சிரித்து கொண்டே பதிலளித்தார். உண்மையாக துரியோதனன் உன்னை பகடைக்காயாகவே பயன்படுத்தினான். ஆனால் நீயோ அவன் மீது முழு நம்பிக்கை கொண்டிருந்தாய். தன்னுடைய சுயநல எண்ணத்திற்காக மட்டுமே அவன் உன்னை நட்பு கொண்டிருந்தான். உலகில் எத்தனையோ தேரோட்டி மகன்கள் இருந்தார்கள். இருந்தும் அவன் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்தான்? ஏனென்றால் உன்னிடம் வீரம் இருந்தது. உன் வீரத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான். அவ்வளவுதான் தவிர அவன் உனக்கு நண்பன் கிடையாது. வாசுதேவா, நான் இளைஞனாக இருக்கும்போது பரசுராமருக்கு பணிவிடை செய்தேன். அவர் மேல் நான் நிறைய மரியாதை வைத்திருந்தேன். அவருடைய தூக்கம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் அவரை எழுப்பாமல் இருந்தேன். ஆனால் ஒரு வண்டு என்னை கடித்ததால் என் தொடையிலிருந்து வரும் குருதியானது என் குருதேவரின் தலையில் சென்று விழ அவர் என்னை சபித்து விட்டார். இது என்ன நியதி மாதவா? உண்மையில் நான் அவர் மேல் முழு அன்பு கொண்டிருந்ததால் தான் இப்படி செய்தேன். அன்பு கர்ணா, நீ கற்ற வித்தை மறந்து போனதற்கு இது காரணம் அல்ல. உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல் பார்ப்போம். நீ இந்த தனுர் வித்தையை எதற்காக கற்றாய்? நான் அகிலத்தில் தலை சிறந்த வில்லாளனாக வேண்டும் என்று கற்றேன் மாதவா. சிரித்து கொண்டே கிருஷ்ணர் சொன்னார். அன்பு கர்ணா, நீ இந்த எண்ணம் கொண்டிருந்தால் அன்று உன் குருதேவர் உன்னை சபித்திருக்க மாட்டார். நான் அர்ஜுனனை விட தலை சிறந்தவனாக வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தாய். அந்த எண்ணத்தில் விளைந்த விளைவுதான் உன் சாபம் என உணர்வாயாக. குந்தியின் மகனே கர்ணா, உனக்கே தெரியாமல் நீ மிகப்பெரிய தவறொன்று அழைத்தாய். அதை பற்றி சொல்கிறேன். அன்று சூதாட்ட மண்டபத்தில் அதர்மியான துரியனிடம் சேர்ந்து கொண்டு அப்பாவி பெண்ணான பாஞ்சாலியை 5 கணவர்களை விவாகம் செய்த தாசி என்று அழைத்தாயே. இதுதான் நீ கற்றறிந்த தர்மமா? கூறு கர்ணா. என்னை மன்னித்து விடுங்கள் வாசுதேவா. திருபதனின் புதல்வியான பாஞ்சாலியிடம் நான் மன்னிப்பு கேட்டதாக சொல்லுங்கள். என் தவறுகள் அனைத்தையும் நான் இப்போது உணர்ந்து கொண்டேன். இருந்தாலும் மாதவா, என் திறமைக்கு இந்த உலகத்தில் அங்கீகாரம் கிடைக்காதா? நான் வாழ்ந்த காலமெல்லாம் என்னை அனைவரும் தேரோட்டி மகனே என்று அழைத்தார்கள். என் தம்பிகளான பாண்டவர்கள் கூட என்னை அசிங்கப்படுத்தினார்கள். இதை கேட்ட கிருஷ்ணர் கவலையோடு சொன்னார். உன் தேர் சக்கரம் பூமியில் புதைந்த போது கிட்டியது நல்லொரு சந்தர்ப்பம் என உன்னை வதைக்க முனைகிறோமே கர்ணா. இதுவே உன் வீரத்தை பறைசாற்றும். உன்னை எங்களால் சூழ்ச்சி இல்லாமல் வெல்ல முடியாது. அப்படிப்பட்ட வீரனாவாய் கர்ணா நீ. சூழ்ச்சி கொண்டே நான் உன்னை வீழ்த்தினேன் என அகிலம் முழுவதும் உன்னை பறைசாற்றும். கர்ணா, உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா? இனி வரும் காலத்தில் மக்கள் உன்னை மிகப்பெரிய வீரனாக கொண்டாடுவார்கள். நீ செய்த தர்மத்தையும் வள்ளலையும் வீரத்தையும் பறைசாற்றும் இது. கிருஷ்ணர் தனது உபதேசத்தை முடித்து கொள்ளும் போது இந்த பிரபஞ்சம் நகர துவங்கியது. அர்ஜுனனால் ஏயப்பட்ட அஞ்சலிகாஸ்திரம் கர்ணனின் மார்பை துளைத்தது. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் ஒரு மாவீரனின் மரணம் நிகழ்ந்தது. கர்ணனிற்கு வானத்து தேவர்கள் பூமாலைகளை சூடினார்கள். அர்ஜுனனால் ஏயப்பட்ட இந்த அஞ்சலிகாஸ்திரத்தை கொண்டுதான் அன்று லக்ஷ்மணனும் இந்திரஜித்தை வதைத்தார். கர்ணனை வதைத்ததால் இந்த அஸ்திரத்திற்கு தான் பெருமை. ஏனென்றால் கர்ணனை யாராலும் வதைக்க முடியாது. வாசுதேவரான ஸ்ரீகிருஷ்ணரே சொல்கிறார், சூழ்ச்சியால் மட்டுமே கர்ணனை வீழ்ச்சியடைய செய்ய முடியும். மேலும் கிருஷ்ணர் என்ன சொல்றார்னா, வர இருக்கும் கலியுகத்தில் மக்கள் எல்லோரும் கர்ணனை போற்றுவார்கள். அது உண்மை என்றால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அங்க தேசத்தின் அரசனான கர்ணனை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் மாவீரன் கர்ணன் என்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறோம். கர்ணனிற்கு ஏன் இந்த சூழ்ச்சி நடத்தப்பட்டது என்று இப்போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதுபோல் சுவாரஸ்யமான பதிவிற்காக காத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.